வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் வேறுபாடு மற்றும் வயங்கொலி பிழைகள் இது ரெண்டையும் பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம போடுற ஒரு கிளாஸோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகலை அப்படின்னு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனலில் போய் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா பிடிஎஃப் உங்களுக்கு அதுலேயுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க டெலிகிராம்லையும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரையின் அளவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மாத்திரைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவை மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம க அப்படின்னு எழுதுனா அது க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது குறுகி ஒழிக்குது. இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? க அப்படின்னா இதுக்கு நம்ம மாத்திரையின் அளவுன்னு ஒன்று வச்சுருப்போம். அடுத்து கா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீண்டு ஒழிக்கும் இல்லையா கா அப்படிங்கிறது. ஸோ இது நெடிலுக்குள்ள மாத்திரை அளவு என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குறிலா நெடிலா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு எழுத்துக்கும் என்ன மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உயிர் குறில் அப்படிங்கிற எழுத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மாத்திரையின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அது மாதிரி உயிர்மெய் குறில் அதுக்கு நம்மளுக்கு மாத்திரையின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. இப்போ உயிர் குறில்னா நம்மளுக்கு ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் நம்மளுக்கு 5 லெட்டரும் உயிர் குறில். அது மாதிரி உயிர்மெய் குறில் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மாத்திரைனா 1 மாத்திரை அளவு நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உயிர்மெய் நெடிலுக்கும் நம்மளுக்கு 2 மாத்திரை அளவு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கடுத்து எழுத்தை குறிக்கிறதுக்கு அரை மாத்திரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கும் நம்மளுக்கு அரை மாத்திரை தான். ஸோ நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறில் வர எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 மாத்திரை தான் வரும். அது மாதிரி நெடில் வர எல்லாத்துக்குமே உங்களுக்கு 2 மாத்திரை வரும். மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு உங்களுக்கு அரை மாத்திரை தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க 6th புக்கில் கபிலர் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ மாத்திரை வரும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இது மேலே படித்ததை வச்சு நீங்கள் கபிலரை எப்படி பிரிப்பீங்க? க அப்படிங்கிறது நம்மளுக்கு உயிர்மெய் குறில் இல்லையா? ஸோ அதுக்கு 1 மாத்திரை. இப்போ கவை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? எப்படி நான் இது உயிர்மெய் குறில்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கிறீங்கன்னா, கங்கிற வார்த்தை நம்மளுக்கு இக்கு ப்ளஸ் ஆ சேரும்போது தானே நம்மளுக்கு க வரும். அப்போ இது ஒரு மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. அப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம்? உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ உயிர்மெய் எழுத்து நம்மளுக்கு கவா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உயிர்மெய் எழுத்து கங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ மாத்திரையை மேலே போட்டிருக்கோம்? 1 மாத்திரை இல்லையா? அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு கக்கு 1 மாத்திரை போட்டுட்டேன். அது மாதிரி பி அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு 1 மாத்திரை, ஏன்னா இதுவும் உயிர்மெய் எழுத்து. பியை நம்ம எப்படி பிரிப்போம்? இப்பு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இது பின்னு வரும். ஸோ இதுக்கு 1 மாத்திரை அளவு. அதுக்கடுத்து லேங்கிறதும் நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்து. இல்லு கூட்டல் ல நம்மளுக்கு லேன் வருமா? அப்போ இதுக்கு 1 மாத்திரை. இது எல்லாமே நம்மளுக்கு உயிர்மெய் எழுத்து, அதனால 1 மாத்திரை போட்டுட்டோம். உயிர்மெய் எழுத்துலையும் இது எல்லாமே குறில், அதனால 1 மாத்திரை போட்டிருக்கோம். இப்போ உயிர்மெய் எழுத்துலையே இது நெடிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம 2 மாத்திரை போடுவோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறது மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அரை மாத்திரை. ஸோ அரை மாத்திரை போட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம்னா 3 மாத்திரை அப்படிங்கிற அளவு நமக்கு வரும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு புக்கில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடோடி வந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதில் ஓ அப்படிங்கிறது நெடில், அது மாதிரி டோ அப்படிங்கிறது நெடில், டி அப்படிங்கிறது நம்மளுக்கு குறில், வ அப்படிங்கிறது நம்மளுக்கு குறில், இந்துங்கிறது ஒரு மெய்யெழுத்து, தா அப்படிங்கிறது நெடில், இன்னுங்கிறது நம்மளுக்கு மெய்யெழுத்து. அப்போ இதில் நமக்கு ஓ டோ தா அப்படிங்கிறது நம்மளுக்கு நெடில், டி வங்கிறது குறில், இன்னு அப்படிங்கிறது நம்மளுக்கு மெய்யெழுத்து இல்லையா? இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ ஓக்கு 2 மாத்திரை, டோக்கு 2 மாத்திரை, தாக்கு 2 மாத்திரை, இப்போ டீக்கு 1 மாத்திரை, வாக்கு 1 மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை. அப்போ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 2 4 6, இங்கே 2 8, இங்கே 1. அப்போ நம்மளுக்கு மொத்தம்
9 மாத்திரை கால அளவு ஏற்படுது. இப்போ குறியில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நெடில் அப்படிங்கிறத கான் அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்போம். இப்போ குறில் நெடில் அப்படின்னு வர்றப்ப நம்ம அது ரெண்டையும் சேர்த்து காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதே மாதிரி தான் கேனம் அக்கேனம், அதாவது ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம குறில் நெடிலுக்குள்ள வேறுபாடை கண்டுபிடிச்சி அதோட மாத்திரை அளவை நம்ம மென்ஷன் பண்ணி எவ்வளோ மாத்திரை கால அளவு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு குறில் நெடிலிருந்து இந்த மாதிரி கேள்விகள் தான் வரும். இதுக்கடுத்து நம்ம மயங்கொலிகள்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மயங்கொலிகள் அப்படிங்கிறதுல மொத்தம் நம்மளுக்கு 8 எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ந ந ந ழ ழ ழ ர ர, இது 8ம் தான் உங்களுக்கு மயங்கொலிகள், அதாவது மயங்கொலி பிழையை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ நம்ம ந போட வேண்டிய இடத்துல, அதாவது 3 சுழி ந போட வேண்டிய இடத்துல 2 சுழி ந போட்டாலும், 2 சுழி ந போட வேண்டிய இடத்துல 3 சுழி ந போட்டாலும் அது வந்து தப்பாக போயிடும். ஸோ இதை தான் மயங்கொலி பிழைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவாங்க. இப்போ இது 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ 3 சுழின அப்படின்னா அதை டன் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 சுழின அப்படின்னா அதை ரன் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ந அப்படிங்கிறத தன் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க. நான் குறில் எழுத்து எல்லாத்துக்கும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், கரம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ இதில் பாருங்க, கரம் அப்படிங்கிற வார்த்தை இதுலலாம் வந்திருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு குறியில் எழுத்து அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாமா? வேணால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் அ, அதுதானே நம்மளுக்கு ந. அப்போ இது நம்மளுக்கு உயிர்மை குறில் இல்லையா? அது மாதிரி இந்த ந எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் அ, இதுவும் நம்மளுக்கு உயிர்மை குறில் இல்லையா? அப்போ இது இன்னு கூட்டல் அ, இதுவும் நம்மளுக்கு உயிர்மை குறில். ஸோ குறில் எழுத்து வருது இல்லையா? அப்போ குறில் எழுத்து வந்தாவே நம்ம கரம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து ஒரு இதையும் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இலக்கணம்ங்கிறது கஷ்டமாகவே இருக்காது. அதுக்கடுத்து ல ல ழ, இது இந்த ல பார்த்தீங்கன்னா மேல் நோக்கு ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ல போடும்போது இந்த இடம் நம்மளுக்கு மேல் நோக்கி இருக்கு இல்லையா? அதனால இதை மேல் நோக்கு ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வகர லகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது வ மாதிரி நம்மளுக்கு இருக்குது இல்லையா? அதனால இதை வகர லகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லாவை என்ன சொல்லுவாங்கன்னா பொது லகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா பள்ளிக்கு வர ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னா இதை கீழ் நோக்கு ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ல போடும்போது இது கீழே வருது இல்லையா? அதனால இதை கீழ் நோக்கு ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ழ, இது தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொன்று மகர லகரம் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. இப்போ இந்த 3 லாவும் நம்மளுக்கு உச்சரிப்பு முறை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் முதற் பகுதி அப்படி இல்லைன்னா முன்பகுதியை வந்து தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ல எல்ல அப்படிங்கிறது முன்பகுதியை தொடணும். அது மாதிரி இந்த ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு நாக்குன்னு வைங்களேன், இது அன்னம்னு வைங்க. இப்போ இந்த ல சொல்லும்போது நம்மளுக்கு நாவின் நுனி வந்து இங்கே முன்னாடி தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த ல அப்படிங்கிறது நாவின் நுனி நம்மளுக்கு வளைஞ்சு இந்த இடத்துல நடுப்பகுதியில் தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ல பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் பின்பகுதி இந்த இடத்துல இருந்து வருடி நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ர அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையின ரகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த ர அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லின ரகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வல்லினம் எழுத்துக்கள் என்ன? கசட தப்பர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ர இந்த ராதனை வருது. ஸோ இதனால இது வல்லின ரகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையின நகரம்னா நம்மளுக்கு எரல வள்ளல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ இடையினத்தில் வரனால இடையின ரகரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ந இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னம் 3 சுழி இன் போடும்போது நம்மளுக்கு அது என்னன்னு வருது? பொருள் மேல்வாய் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறோம்.
அதே மாதிரி 2 சுழி இன் போடும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அதை பறவை, அன்னப்பறவை அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறோம். அதே மாதிரி தான் 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். இணை அப்படிங்கிறதுல 3 சுழி ந போட்டோம்னா அது ஒப்பு அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இதுவே 2 சுழி ந போட்டோம்னா அது வருந்து அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஸோ இதே மாதிரி தான் இந்நாள் அப்படிங்கிறதுல நம்ம இந்த இன் போட்டோம்னா இது இந்த நாள் அப்படிங்கிறத குறிக்கும். இதுவே இந்த இன் போட்டோம் அப்படின்னா இது இத்தகையவள் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். அதே மாதிரி கனி அப்படிங்கிறதுல இந்த நீ போட்டோம்னா இது பழம். இதுவே 3 சுழி நீ போட்டோம்னா இது கணிதம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஸோ இதே மாதிரி தான் என் நாடு அப்படிங்கிறதுல எந்த நாடு அப்படின்னு பொருள் வரும். என் நாடு அப்படிங்கிறதுல எனது நாடு அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஸோ தேநீர் அப்படிங்கிறதுல இந்த நீ போடும்போது இது குடிக்கிற நீரை வந்து சொல்லுது. இதுவே தேநீர் அப்படிங்கிறதுல தேன் கலந்த நீர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பொருள் வரும். இல்லைன்னா லாக்கு டிஃப்ரென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ வால் அப்படிங்கிறதுல இந்த இல் வந்துச்சுன்னா அதை உறுப்பு அப்படிங்கிற மாதிரி குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வெண்மை அப்படிங்கிற மாதிரி 2 பொருள் வரும். இதுவே இந்த வால் போடுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா கருவி அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இதுவே இந்த வால் அப்படின்னா வாழ்தல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. இந்த சூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இல் அப்படி போடுறப்ப இது சபதம்னு வரும். இந்த இல் போடுறப்ப நமக்கு சுற்று அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமில். ஸோ இப்படி தான் 3 இதுக்கும் நம்மளுக்கு வந்து பொருள் கேட்பாங்க. இதை தெரிஞ்சிட்டா தான் நம்மளால் இந்த இதில் வந்து 1 மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் படிக்கணும். அடுத்து ர அப்படிங்கிறதுல என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரத்தில் இந்த அறம் போட்டோன்னா நம்மளுக்கு கருவியை குறிக்கும். இந்த ர போட்டோன்னா நம்மளுக்கு தர்மம் அப்படிங்கிறத குறிக்கும். அது மாதிரி மரி அப்படிங்கிறதுல இந்த ரீ போட்டிங்கன்னா இறந்து போ அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். இன்னொன்று இந்த ரீ போட்டால் தடு, அதாவது யாராவது வராங்கன்னா இடையில போய் மறிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு உள்ள பொருள் தான் இதுக்கு வரும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு புறவு, பறவை, பறவை, மழை, மறை இதுக்கு எல்லாத்துக்கும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும், நிறைய சென்டென்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து மினிமம் ஒரு 10 பேராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கம்பல்சரி இது எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம குறில் நெடில் வேறுபாடுனா என்னன்னு பார்த்தோம். அது மாதிரி மயங்கொலி பிழைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது வீடியோஸில் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஏதாவது மாற்றிக்கணும், ஏதாவது நான் நடத்துகிற வே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே சஜஷன் சொல்லலாம். நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். So thank you.